அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ஒரு அற்புதமான கோமதி சக்கர பரிகார முறையை பார்க்கலாம். இந்த பரிகாரம் என்றைய தினம் செய்யணும் அப்படின்னா ஒரு சுப முகூர்த்த நாளாக நாமே தேர்ந்தெடுத்து கொண்டு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சமி, ஒரு தசமி, ஒரு பௌர்ணமி, ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாள், கேலண்டரில் சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரியான நாட்களை இந்த பரிகாரம் செய்வதற்கு தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தடியில் நாம் செய்கின்ற எந்த பரிகாரமாக இருந்தாலும் உடனுக்குடனே நல்ல பலனை தருகின்ற பரிகாரமாக இருக்கும். அந்த விதத்தில் இதுவும் அரச மரத்தடியில் நாம் செய்கின்ற பரிகாரம்தான். கோமதி சக்கரங்கள் இதற்கு தேவை. பொதுவாக நிறைய பரிகாரங்களுக்கு இந்த கோமதி சக்கரங்கள் பயன்படும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுழியாகப்பட்டது இருக்கு இல்லையா, இந்த சுழியாகப்பட்டது விஷ்ணுமூர்த்தியின் கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த சக்கரத்திற்கு இணையானதாக இந்த கோமதி சக்கரம் சொல்லப்படுகின்றது. அதனால நிறைய பரிகாரங்களுக்கு இந்த கோமதி சக்கரத்தை வச்சு செய்யப்படுகின்றது. இது நல்ல பலனையும் தரக்கூடியது. கோமதி சக்கரத்தை வைத்து செய்கின்ற பரிகாரமாகட்டும் அல்லது அரச மரத்தடியில் நாம் செய்கின்ற பரிகாரமாகட்டும் நல்ல பலனை தரும். இப்போ நாம் ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க. அது எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பணம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஒரு பணம் உங்கள் கையில் இருக்கும். யாரோ ஒருவர், ரொம்ப தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் வீட்டார், இப்படி யாரோ ஒருத்தர், மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, பணம் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்பாங்க. நாமளும் மனம் கேட்காம நம்மக்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, எங்கே போக போகிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துடுவோம். ஆனால் அவர்களுடைய அந்த நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பணத்தை நம்ம வாங்கணுமே தவிர இவங்களுக்கு மறுபடியும் திருப்பி தரக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்திருப்பார்கள். எப்படியோ பணத்தை நாம் கொடுத்துட்டோம், அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க ஒரு வருடம் ஆகி கூட கொடுக்கல. அதனால் மன உளைச்சல் ஏற்படும் இல்லையா. இப்படியெல்லாம் மன உளைச்சல் ஏற்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேவ் பண்ணோம், ஆனால் இப்படி போயிடுச்சு அப்படிலாம் நம்ம நினைப்பது உண்டு. இது சகஜம்தானே. அதனால் அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். அப்படி நீங்கள் கொடுத்த பணம், அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 11 கோமதி சக்கரங்களை எடுத்துக்கணும். எண்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. 11 கோமதி சக்கரங்களை எடுத்துக்கோங்க. இந்த சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நாளில் காலை நேரத்தில் ஒரு 10 மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க. ஒரு 11 கோமதி சக்கரம் கையில் எடுத்துகிட்டு போங்க. அரச மரத்தடியில் போங்க. இது கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரம் தான் அப்படின்னு கிடையாது. கோவிலில் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நின்று கையில் கோமதி சக்கரம் வச்சுட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி, எனக்கு அவங்க சீக்கிரம் பணத்தை தரணும் அப்படின்றத நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த 11 கோமதி சக்கரங்களையும் அந்த அரச மரத்தடியில் கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டுங்க. ஏன்னா மேலோடு நாம் புதைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நாய்களெல்லாம் அதை அந்த மண்ணை சீசி வெளியில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் வெளியில் வந்துடும், உள்ளே இருக்கக்கூடிய கோமதி சக்கரம். அதனால் நமக்கு பிரயோஜனம் ஏற்படாது. அதனால் நல்ல ஒரு ஆழமாக ஒரு குழியை எடுங்க. ரொம்ப ஆழம் அப்படின்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி குழி எடுத்து அதில் இந்த 11 கோமதி சக்கரங்களையும் நீங்கள் இந்த கையில் 11 கோமதி சக்கரங்களையும் வச்சு நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு கஷ்டம், அதாவது யார்கிட்ட பணத்தை கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு கையில் வச்சுட்ருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அந்த 11 கோமதி சக்கரத்தை இந்த ஒரு
அதாவது நீங்கள் குழி தோண்டின அந்த இடத்துல போட்டு புதைச்சிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து கை கால்கள் அலம்பிக்குங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப நிச்சயமாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.